இன்றைக்கி நாங்கள் கேக்கு செய்ய போகிறோம். ப்ளமிஸ் கொஞ்சம் தான் வந்தது, ஒரு பக்கெட் இருந்தது. பக்கத்தில் இருக்க சின்ன கடையில் இருந்ததை வாங்கி செய்கிறேன். கேக்கு செய்ய போகிறோம். இன்றைக்கி சாயங்காலத்து சாப்பாடு இது கேக்கு. ப்ளமிஸ் கொஞ்சம் பால், வாழைப்பழம், 1 டம்ளர் அரிசி மாவு, முட்டை அதிகம் போட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, முட்டை பாருங்கள், நல்ல பெரிய முட்டையாக இருக்குது. பெரிய முட்டை இப்போ 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கடை முட்டை. நல்ல பெரிய முட்டையாக இருக்குது, பார்த்தீங்களா? இது சின்ன முட்டை, 3 முட்டை. வாழைப்பழம் போட்டிருக்கு. வாழைப்பழம் போட்டு தான் அடிக்கணும். எனக்கு ஒத்த கையில் செய்தால அது வீடியோ பிடிக்க முடியலை. ஓகே, 500 கிராம் வரும். இது கேக் சட்டி வந்து 500 கிராம் தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் தான் நான் இந்த கேக்கை வந்து ஊற்ற போகிறேன். இதில் வந்து பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, 1 டம்ளர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குமா தெரியாது. ஏன்னா அரிசி மாவில் செய்கிறேன் இந்த கேக்கு. நான் அரிசி மாவில் செய்கிறேன். அதனால் செய்து பார்த்துட்டு இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எசன்ஸ் முடிஞ்சதுன்னு இப்போ வாங்கியிருக்கேன் புதுசாக. இது வந்து எசன்ஸ் ரோசி, ROCன்னு போட்டிருக்கு. இது வந்து எசன்ஸ் கேக்கு விட்றது எனக்கு முடிஞ்சிட்டு, அதனால் புதுசாக ஒரு பாட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். இதாண்டைக்கு அரிசிமா கேக்குக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தது. வெறும் 28 ரூபா தான் இதோடைய விலை. நான் கருப்பு கடலை எசன்ஸ் கேட்டேன், அது இல்லைன்ட்டாங்க. இதான் கொடுத்தாரு. கேக் அடுப்பில் வச்சுருக்கு. வேகணும். இப்போ அடுப்பில் வச்சுருக்கு. 25-30 நிமிஷம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உண்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை. உந்தைய வெண்ணை கைவிடலை. பெருங்கையாய் நான் கடந்து சென்றேன். 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையாய் நான் கடந்து சென்றேன். 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகியில் எல்லோகியில் எல்லோகி உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன்.
கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி உம்மை துதிப்பேன்.